கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 3ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தியும் சரவணனும் தீபாட்ட கேட்குறாங்க, தீபா கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா இந்த ரவுடி தான் அம்மாவை கடத்தும் பொழுது பக்கத்தில் இருந்தானா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இவன் தான் சார் அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, இவனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆணுச்சு, அதனால் ஈஸியாக இவன் வீட்டுக்கு போயிட்டு ஈஸியாக இவனை ட்ரைஸ் அவுட் பண்ணி அபிராமியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம மைதிலி சொல்கிறாங்க, சீக்கிரம் கண்டுபிடிங்க தம்பி, இவனுங்களை பார்த்தா நல்லவனுங்க மாதிரியே தெரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அம்மாவோட தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து நேராக அந்த சரவணன் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த ரவுடிக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேரில் ஒருத்தனோட அட்ரஸை கார்த்தி கண்டுபிடிச்சிட்டான், நேராக அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான், அதனால் கொஞ்சம் உஷாராயிருங்க அப்படின்னு. அதுக்கு ரவுடி சொல்கிறான், மேடம் ஏற்கனவே கார்த்தி இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டான், ஆனால் கார்த்தியால் கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் அபிராமியை ஒழிச்சு வச்சுருந்தோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்படி ஒருவேளை கார்த்தி எங்களை கண்டுபிடிச்சாலும் உங்களை நான் போட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து அந்த ரவுடியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்போ கார்த்தி போய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் எதுக்காக என் புருஷனை தேடி வந்திருக்கீங்க, அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டார் அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உனக்கும் அவருக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆகுனுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்னு தெரியாமையா நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, இந்த நிற்கிறாரே கார்த்திக், இவருடைய அம்மாவை கடத்தி கொண்டு போய் உன் ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு மிரட்டுறான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, என் புருஷன் அப்படிப்பட்டவரே கிடையாது, ஏதோ டெய்லி ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு வராரு அப்படின்னு. அப்போ போலீஸ் நேராக அந்த ரவுடியோட ரெக்கார்ட்ஸை எடுத்து காமிக்கிறாரு, பாத்தியா இத்தனை பேரையும் உன் புருஷன் ஏற்கனவே கடத்தியிருக்கான், அத்தனை தடவை ஜெயிலில் இருந்திருக்கான், கஞ்சாவும் கடத்தியிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாரு, இப்போ கூட இவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே நான் மூடி மடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், அதுக்கு முன்னாடி அபிராமி அம்மா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை, என் குடும்பம் தான் என்னை ஏமாற்றி இவருக்கு கட்டி வச்சுட்டு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இப்போ நினச்சா கூட உங்களால் அவரை திருத்த முடியும், அவர் வீட்டுக்கு வந்ததோட எப்படியாவது அவர்கிட்டேருந்து எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு எப்படியாவது கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் அவர் என்கிட்ட அதிகமாக உண்மையை சொல்ல மாட்டார், நான் வேணும்னா ஒன்று பண்ணுறேன், நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுப்பீங்க, எப்போவும் அவர் மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவார், அப்போ நீங்கள் ஈஸியாக அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரவணனும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரவுடி இன்னொரு ரவுடிக்கிட்ட சொல்கிறான், சரி மச்சான் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வீட்டில் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு ரவுடி சொல்கிறான், இங்கே பாரு, இந்த மாதிரி நேரத்தில் யாருக்கிட்டையும் மாட்டிக்காத, ஏன்னா கண்டிப்பாக மேடம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறான், இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், என் பொண்டாட்டி வேற வீட்டில் தனியாக இருக்கா அப்படின்னு சொல்ல, இன்னொரு ரவுடியும் ஆமாண்டா புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கான், வீட்டுக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ரவுடி நேராக வீட்டுக்கு வரான். வெளியில் பைக் சத்தம் கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, உன் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க போல், நாங்கள் போய் ஒளிஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாரு கார்த்தி. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி நேராக வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வந்ததோட அந்த பொண்ணை பார்த்து, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியாமா அப்படின்னு கேட்க, ரெடி பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு கதவு சத்தம் கேட்குது. அப்போ திரும்பி பார்த்தா கார்த்தி நிற்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட அந்த ரவுடி பயப்பட ஆரம்பிக்கிறான். யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, எங்கள் அம்மா நீ தானே கடத்தி கொண்டு போய் வச்சுருக்க, நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலைன்னா உன்னையும் பொண்டாட்டியும் இந்த இடத்துல கொண்டு போட்டு போயிடுவோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு நீ சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், சார் உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வாங்க, நான் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு. உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரவுடி சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அபிராமியை கட்டி போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி கண் கலங்குறாரு. அப்போ அந்த ரவுடிங்க கார்த்தியை அடிக்க வராங்க. அப்போ கார்த்தியை அந்த ரவுடிகளை அடித்து தூக்கி போட்டுட்டு அவங்க அம்மாவை போய் காப்பாற்றுறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேராக அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ சரவணன் ஃபோன் எடுத்து காதில் வைக்க, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, கார்த்திக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் அபிராமியை கொண்டுக்கிட்டு வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, டக்குன்னு அந்த ஃபோனை
மூடிக்கிட்டே கார்த்திகிட்ட, கார்த்தி உங்கள் வீட்டிலேருந்து தான் ஒருத்தவங்க கால் பண்ணியிருக்காங்க, ஐஸ்வர்யா தான் இந்த வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி கொலை வெறி ஆகுறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இனிமேல் அந்த ஐஸ்வர்யாவுக்கு பாவம் புண்ணியம் பார்க்கக்கூடாது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு.